உலக தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம அரசியல் விமர்சகர் சேனலுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இதே சப்போர்ட்டை கொடுங்க. அது மாதிரி எங்க சேனலை வந்து கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் உங்க இடத்துல வந்து ஈஸியா சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நம்ம வந்து இப்ப கண்டினியூஸா வந்து கருத்து கணிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 2026 தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் என்று மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில முக்கியமான கேள்விகள் மக்கள் இடத்துல வச்சிருந்தோம். அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திமுக கூட்டணியில் தற்போதுள்ள கட்சிகள் தொடருமா? அதாவது தற்போது திமுக கூட்டணியில காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக மற்றும் தமிழக வாழ்மொழி கட்சி போன்ற சில இஸ்லாமிய அமைப்புகளும் வந்து திமுக கூட்டணி இருக்காங்களே, இதே கூட்டணி வந்து வரும் தேர்தலில் தொடருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் இடத்துல வச்சிருந்தோம். அதுக்கு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா தொடரும் என்று 63% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல இந்த கூட்டணி தொடராது அப்படின்னு சொல்லி 18% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு சில கட்சிகள் இந்த கூட்டணி வெளியேறும் அப்படின்னு சொல்லி 9% மக்கள் சொல்லியிருக்காங்க. புதிய கட்சிகள் திமுக கூட்டணிக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி ஒரு 10% மக்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் இதான் மக்களுடைய தீர்ப்பு. பட் நம்மளோட கெஸிங் என்னன்னா திமுக கூட்டணி ஒரு இன்டாக்டான கூட்டணியா இருக்கு. திமுக கூட்டணி எந்த கட்சியும் வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஒருவேளை அதிமுக ஒரு பலமான கூட்டணி அமைத்தால் ஒரு சில கட்சிகள், அதாவது இந்த ரெண்டு கூட்டணி இல்லாத சில கட்சிகள் திமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதுவே நம்ம இன்னொரு கேள்வி மக்கள்கிட்ட வச்சோம். அதாவது அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி மக்கள்கிட்ட வச்சோம். அதுக்கு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கும் என்று 49% மக்களும், வாய்ப்பில்லை என்று 37% மக்களும், கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 தொடர்ந்த அதே கூட்டணி தொடரும் அப்படின்னு ஒரு 10% மக்களும், கருத்து இல்லைன்னு ஒரு 4% மக்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதிமுக தேவையா இருக்குது. ஏன்னா அதிமுக இப்ப இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணியால ஓரளவுக்கு ஒரு 60 தொகுதியில் கூட வெல்ல முடியாத நிலையில இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பிரம்மாண்ட ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும்னா ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அவங்க வந்து மற்ற கட்சிகளை அரவணைத்து போற சூழ்நிலை இருக்காங்க. அதனால மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 49% வந்து அமைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்தெந்த கட்சிகள் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள வராங்கன்னு சொல்லி. நம்மளோட கணிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுக வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சா இந்த எலெக்ஷன் அவங்க டஃபே கொடுக்க முடியும். அவங்க வந்து அனுசரிச்சு அவங்க மத்த கட்சிகளுக்கு தேவையான சீட்டுகளை கொடுத்து எல்லாரும் அனுசரிச்சு போறதா நல்ல விஷயம். இல்லனா எடப்பாடி தலைமைக்கே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதிமுக வந்து பிரம்மாண்ட கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கு. அது இன்னொரு முக்கியமான கேள்வி மக்கள்கிட்ட வச்சோம். அதாவது தற்போது பாமக எந்த கூட்டணியும் இல்லாம இருக்காங்க. பாமக எந்த கூட்டணியில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து மக்கள்கிட்ட வச்சோம். அதுக்கு மக்கள் சொன்ன கருத்து கணிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பாமக திமுக கூட்டணி இடம்பெறும் அப்படின்னு 27% மக்களும், பாமக அதிமுக கூட்டணி இடம்பெறும் என்று 43% மக்களும், மூன்றாவது அணியில பாமக இணையும் அப்படின்னு சொல்லி 28% மக்களும், பாமக தனித்து போட்டி என்று 2% மக்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது பாமக வந்து அதிமுக கூட்டணி பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கிறதா வந்து மக்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளோட கணிப்பு அதான் இருக்கு. பாமக வந்து ஆல்ரெடி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான் இருக்காங்க. அவங்க வந்து அதிமுக கூட்டணி பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு. அடுத்து நான் பார்க்க போற இன்னொரு முக்கியமான கட்சி பாத்தீங்கன்னா தேமுதிக. தேமுதிகவும் இந்த ரெண்டு கட்சியோட கூட்டணியிலும் இப்ப இல்லாம தனியா இருக்காங்க. அவங்க வரும் தேர்தலில் எந்த கட்சியோட கூட்டணி அமைப்பாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி மக்கள் இடத்துல வச்சிருந்தோம். அதுக்கு மக்கள் சொன்ன பதில் இப்ப பார்க்கலாம். தேமுதிக திமுக கூட்டணி இடம்பெறும் என்று 40% மக்களும், அதிமுக கூட்டணி இடம்பெறும் என்று 42% மக்களும், மூன்றாவது அணியில் போட்டியிடுவாங்கன்னு 17% மக்களும், தனித்து போட்டி என்று 1% மக்களும் சொல்லியிருக்காங்க. இது வந்து மக்களோட கணிப்பு. நம்மளோட கணிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தேமுதிக இந்த டைம் வந்து கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதாவது தாவேகா அதோட கூட்டணி முடிவை அறிவிக்கிற வரைக்கும் தேமுதிக வெயிட் பண்ணுவாங்க. ஒருவேளை தாவேகா தனித்து போட்டிட்டா தேமுதிகவுக்கு இரண்டு பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. திமுக பக்கம் போக வாய்ப்பு இருக்கு, அதிமுக பக்கம் போகவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை தாவேகா வந்து அதிமுக கூட்டணி பக்கம் போயிட்டாங்கன்னா தேமுதிக ஒரு நல்ல சீட்டுகளோட வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்க வெயிட் பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து தாவேகா கூட்டணி அறிவிக்கிற வரைக்கும் தேமுதிக அறிவிக்க வாய்ப்பு இல்ல. அவங்க வெயிட் பண்ணி தான் வந்து முடிவெடுப்பாங்க. அவங்க ரெண்டு பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கணிப்பு ஓடி பாத்தீங்கன்னா ஒருவேளை தாவேகா அதிமுக கூட போனா கண்டிப்பா வந்து தேமுதிக திமுக கூட்டணியில தான் இடம்பெறும். அப்படி இல்லன்னா அவங்க ரெண்டு ஆப்ஷனும் ஓபன்ல தான் இருக்கு. அடுத்ததா மிக முக்கியமான கேள்வி விஜய், அதாவது தாவேகா வந்து எந்த கூட்டணி இடம்பெறும் சொல்ல மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். அதுக்கு மக்கள் பதில பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி இடம்பெறும் என்று 1% மக்களும், அதிமுக கூட்டணி இடம்பெறும் என்று 28% மக்களும், மூன்றாவது அணி அமைத்து அதாவது தாவேகா தலைமையில மூன்றாவது அணி அமைத்து போட்டியிடும் என்று 32% மக்களும், தனித்து போட்டி என்று 39% மக்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது தனித்து போட்டி தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் தாவேகா வந்து தற்போது வந்து மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க திமுக மேல. அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒருவேளை வந்து அதிமுக பக்கம் தாவேகா போயிட்டா தாவேகாவுக்கு வந்து அடுத்த தேர்தலில் ஒரு நல்ல சீட்டுகள் பெற்று ஒரு அரசியல் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாயிடும். ஏன்னா அவங்க வந்து தனியா நின்னோ இல்ல ஒரு மூன்றாவது அணி அமைச்சோ ஓட் பர்சன்டேஜ் வந்து நிரூபிச்சாதான் அடுத்த எலெக்ஷன்ல அவங்களுக்கான பார்கெனிங் பவர் அதிகமாகும். அவங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல போயிட்டு ஒரு 20 சீட் 25 சீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வாக்கு சதவீதம் 5% கீழே போயிடும். அப்போ வந்து அடுத்த எலெக்ஷன் வந்து ஒரு நல்ல பார்கெனிங் பவர் இல்லாத கட்சியா மாறிடும். கமலஹாசன் எப்படி ஒரே எலெக்ஷன்ல காணா போனாரோ அதே மாதிரி விஜய் காணா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும். எனக்கு தெரிந்து அவங்க வந்து தனித்து போட்டியிடுவது சிறப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம வந்து மக்கள்கிட்ட வச்ச கேள்வி பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வச்சோம். அதுக்கு மக்களோட பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா சிறந்த ஆட்சி என்று 32% மக்களும், மோசமான ஆட்சி என்று 27% மக்களும், இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம் என்று 35% மக்களும், கருத்து இல்லை என்று 6% மக்களும்
சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னும் சிறப்பா இருந்திருக்கலாம் தான் அதிகமா சொல்லியிருக்காங்க. அது 35% மக்கள் வந்து இன்னும் சிறப்பா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. சிறந்த ஆட்சி என்று 32% மக்கள் சொல்லியிருக்காங்க. மோசமான ஆட்சி என்று 27% மக்கள் சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் மக்களோட கருத்து கணிப்பு. சமீபமா நடந்த கரூர் துயர சம்பவத்துல மக்கள் யார் மீது அதிருப்தியில இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கேள்வி வச்சிருந்தோம். அதுக்கு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரூர் துயர சம்பவத்தில் திமுக மீது அதிருப்தியா இருக்கிறதா 48% மக்கள் சொல்லியிருக்காங்க. தாவேகா மீது அதிருப்தியா இருக்கிறதா 31% மக்கள் சொல்லியிருக்காங்க. காவல்துறை மீது அதிருப்தியா இருக்கிறதா 21% மக்கள் சொல்லியிருக்காங்க. வந்து கரூர் துயர சம்பவத்தை மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா தாவேகா பக்கம் நிக்கிறதா தான் இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். திமுக மேலதான் வந்து 48% மக்கள் வந்து அதிருப்தியில இருக்காங்க. தாவேகா பக்கம் 31% மக்கள் தான் அதிருப்தியில இருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 69% மக்கள் வந்து தாவேகாக்கு ஆதரவா இருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும். சோ வந்து கரூர் துயர சம்பவம் வந்து கண்டிப்பா திமுக கொஞ்சம் டேமேஜ் பண்ணிருக்குன்றதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுபடி நான் பார்க்க போறது மிக முக்கியமான கேள்வி. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மக்கள் இடத்துல வச்சிருந்தோம். இதுல மக்கள் கொடுத்த ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அவர்கள், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அப்புறம் மற்றவர்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தோம். சோ இதுல மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மு க ஸ்டாலின் அவர்களுக்கு 33% மக்களும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 22% மக்களும், விஜய் அவர்களுக்கு 17% மக்களும், சீமான் அவர்களுக்கு 5% மக்களும், அண்ணாமலை அவருக்கு 4% மக்களும், அன்புமணி அவருக்கு 4% மக்களும், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு 2.5% மக்களும், மற்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா 12.5% வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது மற்றவர்கள் வந்து ஏன் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தவங்க வந்து திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு ஓட் பண்ணிருக்காங்க. அதே போல இன்னும் சிறிய கட்சிகள் எல்லாம் இருக்கு. இஸ்லாமியர்கள் வந்து எஸ்டிபி கட்சிக்கு நிறைய பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அவங்க வந்து லெஸ் தென் 1 இருக்கிறதுனால வந்து மற்றவர்கள் போட்டோம். இன்னும் சில பேர் வந்து வேற யாராவது புதுசா இன்னும் அது விஜய் புதுசா தான் வராரு, பட் இன்னும் வேற யாராவது புதுசா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது எல்லாமே வந்து மற்றவர்கள்ல வரும். வந்து மக்கள் வந்து அடுத்த முதல்வர் யாரை எதிர்பார்க்கறாங்க அதிகமான்னு பாத்தீங்கன்னா 33% வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் தான் எதிர்பார்க்கறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் வந்து ஓரளவுக்கு கிட்ட நெருங்குற அளவுக்கு தான் இருக்காங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி 22%, விஜய் 17% வந்து ஆதரவோட இருக்காங்க. வர தேர்தலில் கூட்டணி அமையறத பொறுத்து தான் யார் முதல்வர் போறாங்க நமக்கு கண்டிப்பா தெரியும். இந்த கருத்து கணிப்போட இந்த வீடியோ முடியுது. நம்ம அடுத்த வீடியோல வந்து அடுத்த மாவட்டத்துக்கான கருத்து கணிப்பை பார்க்கலாம். அதாவது எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு சதவீதம்னு சொல்லி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் எங்க வீடியோ வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி.